ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க MotoRio. இன்றைக்கி நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேங்க. ஒய் பிகாஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த GoPro கேமரா ஒரு வழியாக வாங்கியாச்சு. எஸ், நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி இது ஒரு GoPro Hero 9 அன்பாக்சிங் வீடியோ தான் இருக்க போகுது. ப்ளஸ் ஒரு வேளை நீங்களும் ஆக்ஷன் கேமரா வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தென் எந்த கேமரா வாங்கலாம் அண்ட் பிகர் பிராண்ட்ஸோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் தாண்டி எப்படி பெஸ்ட்டாக ஒரு ஆக்ஷன் கேமரா அட் பெஸ்ட் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ஷன் கேமரான்னு சொன்னோடனே தி பெஸ்ட் ஆப்ஷன் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எய்தர் GoPro இல்லை Insta360 தான். ரெண்டுத்துலேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய இருந்தாலும் நான் கேமரா வாங்குறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோக்காக தாங்க. அதுவும் ஸ்பெஷலி பைக் ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் நேச்சர்னு யோசிக்கும் போது நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் கேமரா ஸ்க்ரீன் சைஸ். Insta360 ஸ்க்ரீன் சைஸ் ரொம்பவே சின்னதுங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருக்கும். வேறஸ் GoProவில் பார்த்தீங்கன்னா டூவல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் செல்ஃபி எக்ஸ்பீரியன்ஸை ஈஸி ப்ரீஸியாக மாற்றிடும் அண்ட் பேக் ஸ்க்ரீன் ரொம்பவே பிகர் இன் சைஸ், ஸோ தட் ஒரு வீடியோவை கம்ஃபர்டபுளாக ரொம்பவே அழகாக ரசித்து ஷூட் பண்ண முடியும். ஸோ ஒரு வழியாக GoProன்னு சூஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா GoPro Hero 9 எடுக்கலாமா இல்லை 10 எடுக்கலாமான்னு. 9க்கும் 10க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்லேயே ரொம்பவே முக்கியமானது, அதாவது டாப் 4 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, 5.3K 5K 4Kல இருக்கிற FPS, அதாவது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ் தாங்க. பட் நம்மளோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி 1080 30 இல்லை 60 FPSல இருக்க போகிறதுனால அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியலங்க. நம்பர் 2, GoPro 9ல இருக்கிற GP1 இன்ஜினை விட GoPro 10ல இருக்கிற GP2 இன்ஜினோட ஆக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்கும். பட் நம்மளோட ஷூட் எல்லாமே ஜஸ்ட் காம் சிட் பேக் ரிலாக்ஸாக இருக்க போகிறதுனால ஐ ஃபெல்ட் லைக் GP1 இஸ் ஓகே ஃபார் மீ. Number 3, hyper smooth. 9 is 3.0 and 10 is 4.0. Then last is pixel. 9 is 20 megapixel and 10 is 23 MP. Guys, to be frank, 9 விட 10 little bit more updated இருந்தாலும் pricing wise பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. எஸ், GoPro 10 பார்த்தீங்கன்னா $500,000 வந்துடுது அண்ட் GoPro 9 is just 36,400. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு விஷயம், வெறும் கேமரா மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரியாக சில ஆட் அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியே ஆகணும், சம்திங் லைக் மைக் அடாப்டர் அண்ட் ஆல். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,500 வந்துருச்சு. அண்ட் மைக்ரோஃபோன் பேசிக் மாடல் ஒரு 400. அண்ட் ரோட் ட்ராவல் அப்போ கண்டிப்பாக அடிஷ்னல் பேட்டரி அண்ட் டூவல் சார்ஜிங் அடாப்டர் தேவைப்படும். ஸோ அது ஒரு 5,800 வந்துருச்சு. அண்ட் 128 GB சாண்டிஸ்க் மெமரி கார்டு ஒரு 1895. கேமரா சேஃப்டி கேஸ் ஒரு 999. ஸோ ஆல் புட் டுகெதர் 49,995 வந்துருச்சுங்க. ஸோ சிம்பிளி ஜஸ்ட் கேமரா மட்டும் 50K கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக GoPro 9 எடுத்ததுனால கேமரா ப்ளஸ் பேட்ரி ப்ளஸ் மைக்ரோஃபோன் ப்ளஸ் மைக் அடாப்டர் ப்ளஸ் 128 GB மெமரி கார்டு ப்ளஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ரி ப்ளஸ் டூவல் சார்ஜிங் அடாப்டர் ப்ளஸ் கேமரா சேஃப்டி கேஸ், இது எல்லாம் வாங்க முடிஞ்சதில் ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி. இது பர்சனலி நான் GoPro Hero 9 சூஸ் பண்ணதுக்கான ரீசன் அண்ட் ஸ்டோரி. ஸோ வாங்க இப்போ அன்பாக்சிங் பார்க்கலாம். வாவ், GoPro எக்ஸ்டர்னல் பாக்ஸோட டிசைன் செம்ம சூப்பராக இருக்குங்க. செம்ம சில்கியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்னென்னலாம் வரும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்டர்னல் வாரண்டிக்கான ஸ்டிக்கர். GoProக்கு ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக 1 year வாரண்ட்டி இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக GoProவில் இந்த லிங்க்கில் போயிட்டு டிவைஸ் சீரியஸ் நம்பர் அண்ட் பில்லிங் இன்வாய்ஸ் நம்பர் இது ரெண்டுத்தையும் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு 1 year உங்களுக்கு வாரண்ட்டி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். நம்ம வாங்க இந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம சாலிடான ஒரு கேஸு கிட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அந்த பாக்ஸை தாண்டி உள்ளே இருக்க எந்த ப்ராடக்ட்டும் எந்த டேமேஜும் கன்ஃபார்மாக ஆகாது அப்படிங்கிற மாதிரி செம்ம சாலிடாக இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனுவல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது வித் பிராண்டிங் ஸ்டிக்கரோடவே இருக்குது. அண்ட் தென் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா மவுண்ட் லாக் சேனல் வித் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்ரி 1985 mAh. GoPro சூஸ் பண்ணதுக்கு இந்த பேட்டரியும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நல்ல பவர் ஸ்டெபிலிட்டி இதில் இருக்குது. Guys, this is our brand new GoPro Hero 9. Wow.
ரொம்பவே சேஃபான ஒரு செட்டப் பேக்கேஜில் வருது. டுவல் ஸ்க்ரீன், பவர் பட்டன் அண்ட் ஆல்சோ குவிக் ஸ்டார்ட் பட்டன் ரெண்டுமே இருக்குது. கேமரா சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கீழே இழுத்து எப்படி ஃபில் பண்ணிங்கன்னா எஸ்டி கார்டு ஸ்லாட் இங்கே தான் கொடுத்துருக்காங்க பேட்ரி பக்கத்துலேயே. ஸோ எஸ்டி கார்டு போட்டுட்டு அந்த பேட்டரியும் போட்டிங்க அப்படின்னா இது அப்படியே பொறுமையாக எடுத்து அப்படி புஷ் பண்ண லாக் ஆகிடும். ஸோ யுவர் GoPro கேமரா இஸ் ரெடி ஃபார் த ஆக்ஷன். கேமரா சைடில் இருக்க பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா your vision is on. வா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்க்ரீன் ரெண்டுமே செம்ம சூப்பராக இருக்குங்க, செம்ம பொசிஷனில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்க்ரீனுக்காக தான் ஐ சூஸ் திஸ் GoPro Hero 9. இது இல்லைனா கூட நான் சொன்ன மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன். ஸோ வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஸ்க்ரீன்குள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்க்ரால் பண்ணும்போது ஃபோட்டோ, வீடியோ அண்ட் டைம் லேப்ஸ் இது மூணுத்துக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலேருந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணுறீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட்டு அண்ட் பீப் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது பார்த்தீங்களா, அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியான விஷயம். அண்ட் குவிக் ஸ்டார்ட் இது அதாவது பெரிய மெனியூஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் கீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்டு கீழேருந்து ஸ்வைப் அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்த வீடியோ அப்படியே லைண்டாக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். அண்ட் ரொம்ப பேஸ் லைனில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா அது நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வாங்க இப்போ நம்ம GoProவில் ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. Meet you all guys in another fantastic video. Until then, this is Rio saying tada, bye bye and love you all.